சப்ஸ்டேஷனா பவர் கேபிள் இருக்குதுல்ல, அந்த இதுக்கு வந்து சப்ஸ்டேஷன் கட்டுவாங்க. அது சிவில் ஒர்க்கு தான், பில்டிங் மாதிரி இருக்காது. ஆனால் மதில் எல்லாம் கட்டிட்டு இது பண்ணுவாங்க. இது மாதிரி பிரச்சனை இல்லை, அங்கே உள்ள ஆள் கைட் பண்ணுவாங்க. அது எல்லாம் சிவில் ரிலேட்டட் தான். உங்களுக்கு சிவில் இப்போ பில்டிங் ஒர்க் முடிஞ்சுன்னா உங்களை அனுப்ப முடியாது. அதனால் இதையும் டச் கொடுத்துட்டே இருப்போம். பிடிச்சது இல்லைன்ட்டு الأبواب تغلق. Doors closing. Door closing. फोटो वीडियो The next station is Nakheel. தெரியல, கருப்பா இருக்கு. மறந்தாப்புல விட்டுறதாடா எமிரேட்ஸ் மேலே. எத்தனாவது ஏரியா பாருங்க பாரு. المحطة القادمة هي نخيل. The next station is Nakheel. நக்கீல் வந்து 25 35 தானே நக்கீல். الأبواب تغلق. Doors closing. المحطة القادمة هي مدينة دبي للإنترنت. The next station is Dubai Internet City. அங்கே எதுவும் இல்லை, துபாய் இன்டர்நெட் சிட்டி இல்லை. இதுதான் அந்த துபாய் இன்டர்நெட் சிட்டி தான், 2 டவர் இருக்குது. ஆமாம், சீமன்ஸ். எத்தனை ஃப்ளோர்? இது எத்தனை ஃப்ளோர்? அது இருக்குண்டா, இது எத்தனை ஃப்ளோர் இருக்குங்க? ஒரு 50 ஃப்ளோருங்க, 60 ஃப்ளோர் இருக்குங்க. ஆஃபீஸ்லாம் பக்காவாக தான் இருக்குது. அது எல்லாம் ஹெட் ஆஃபீஸ் வந்து இங்கே இருக்கிற சைட்டை பற்றி அபுதாபியில் இருக்குங்க. அங்கே ஒரு ஆஃபீஸ் பிடிச்சிருப்பாங்க. அபுதாபியில் ஒரு ஆஃபீஸ் இருக்கு, ஹெட் ஆஃபீஸ். ஆமாம், அபுதாபியில் ஒரு ஆஃபீஸ் இருக்குங்க. ஆஃபீஸ் வந்து பில்டிங், அவனுங்க பில்டிங் இல்லை, ஒரே 4 ஃப்ளோர் மட்டும் எடுத்துருப்பாங்க ரெண்டுக்கு. தெரிஞ்ச ஆள்கிட்ட விசாரிச்சு பாருங்க. இது மாதிரி விசா 1 வருஷம் 2 வருஷம் இல்லைன்னா கஷ்டமாக இருக்கும். المحطة القادمة هي مدينة دبي للإنترنت. The next station is Dubai Internet City. சொன்னது எனக்கு கொஞ்சம் சபந்து பாருது. அதுக்கு அடுத்து ஃபுட்டுமா தரேன்னு சொன்னாங்க. ஃபுட்டும் தரேங்க, ஃபுட்டு ட்ராவல் எக்ஸ்பென்ஸ் எல்லாம் தரேங்க. 2.5 சொன்னான். அவுட்டரில் தான், சிட்டியில் இருந்தால் நான் தரமாட்டேன். அப்புறம் நான் சேலரி பிரச்சனை வந்து சரி பிரச்சனை இல்லை, சிட்டியில் அவங்க இருந்தாலும் அப்போதைக்கு ஒர்க்கை பார்த்து நான் பேசுகிறேன், ப்ராஜெக்ட் மேனேஜர் பேசுகிறேன் அப்படின்னு தான். சரி வெயிட் பண்ண சொன்னேன். அதுக்கடுத்து மறுபடியும் பார்த்தேன், டேட்டை பார்த்தேன்.